பால்வளத்துறை மானிய கோரிக்கையின் போது 18 புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. 2024-25 ஆண்டில் புதிதாக பதிவு செய்யப்படும் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு SS பால் கேன்கள், பால் அளவை உபகரணங்கள், பதிவேடுகள் மற்றும் பால் பரிசோதனை கருவிகள் வழங்கப்படும் என்றும், பசுந்தீவன பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு பால் உற்பத்தியாளர்களுக்கு 1 கோடி ரூபாய் செலவில் பசுந்தீவன புல்கரணைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பால் உற்பத்தியாளர்கள் விபத்தினால் இறக்க நேரிட்டால் வழங்கப்படும் இழப்பீடு தொகை 2.5 லட்சத்தில் இருந்து 4 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து டானிக் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நியாயமான விலையில் விற்பனை செய்யப்படும் என்றும், கடலூர், திருவண்ணாமலை, தருமபுரி மற்றும் கரூரில் 234 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆய்வுக்கூடங்கள் தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் நிறுவப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. 150 தொகுப்பு பால் குளிரூட்டும் மையங்களில் முதற்கட்டமாக 6.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பால் பகுப்பாய்வு கருவிகள் தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நிறுவப்படும் என்றும், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள கறவை மாடுகளின் பால் உற்பத்தி திறனை அதிகரிக்க சிறப்பு கால்நடை பராமரிப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.